இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னா, எ பீஸ் அட் எ டைம், ஒரு சமாதானம் ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்கிறார். பீட்டர் க்ளோஸ்ட் திஸ் எபிஸ்டில் வித் அ பெனிடிக்ஷன் ஆஃப் பீஸ். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அந்த 1 பேதுரு என்ற அந்த நிருபத்தை சமாதானத்தோடு அவர் முடித்திருக்கிறார். பேதுரு இல்லையா முடித்திருக்கிறார். He opened the letter with the greeting of peace. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை அறிவித்து இதை ஆரம்பிக்கிறார். ஸோ the entire epistle points to God's peace from beginning to end. இந்த முழு கடிதமும் எப்படி இருக்கு? தேவனுடைய சமாதானத்தை நமக்கு அறிவிப்பதாக இருக்கிறது. What a wonderful way to end a letter that announced the coming of a fiery trial. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மிக கடுமையான சோதனை வரப்போகிறது அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு இந்த கடிதத்தில். 4 times in the New Testament we find the admonition about a holy kiss. ரோமர், கொரிந்தியர், 2 கொரிந்தியர், தெசலோனிக்கேயர். இதில் 4 இடத்திலே பரிசுத்த முத்தத்தோடு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விலாவாரியாக சொல்லிட்டு வராங்க. பீட்டர் கால்ட் இட் a holy kiss of love. It was a standard form of greeting or farewell in that part of the world at that time, just as it is in many Latin countries today. அந்த காலத்தில் அப்படி விடைபெற்று போவது அல்லது வாழ்த்துவதற்கான ஒரு வழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். Peter has given to us a precious letter that encourages us to hope in the Lord no matter how trying the times may be. சோதனையான காலங்கள் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்பதை ஒரு பொருட்படுத்தாமல் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைக்கும்படி இந்த அருமையான கடிதத்திலே பேதுரு நமக்கு சொல்லுகிறார். Down through the centuries, the church has experienced various fiery trials. ஆரம்ப காலத்திலிருந்தே, சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே மிக கடுமையான சோதனைகளை நம்முடைய சபை அனுப்பித்து வருகிறது. Yet Satan has not been able to destroy it. இருந்தாலும் சாத்தானால் அந்த சபையை அழித்து ஒழித்து விட முடியவில்லை. The church today is facing a fiery trial and we must be prepared. இன்றைக்கு சபை மிக கொடுமையான ஒரு சோதனையை எதிர்கொண்டு வருகிறது. நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். But whatever may come, Peter is still saying to each of us, be hopeful, the glory is soon to come. அதோடு முடிக்கிறார். என்னதான் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், மகிமை சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி சபை என்ன சோதனையை எதிர்கொண்டிருக்கிறது? என்ன சோதனை சபைக்கு இருக்குது? ஒரு சோதனையும் இல்லை. எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி போடுறாங்க. எல்லா பண்டிகைகளும் நடக்குது. நல்லா ட்ரெஸ்ஸு போடுறாங்க. காரு பங்களாவோட கிறிஸ்தவர்களாம் சந்தோஷமாக இருக்காங்க. என்ன சோதனை கிழிச்சிருச்சு நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. என்ன சோதனை வந்திருக்கு இன்றைக்கி சபைக்கு? அதான் 2ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பார். அதான் இன்றைக்கி சோதனை. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்போயே இருந்தாங்க சார். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கி சபை எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? கள்ள போதகர்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. இன்றைக்கு சபையை எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை இதுதான். அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ கள்ளத்தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும்
அப்போ ஆண்டவர் கேட்குறது இல்லை. அவர் உள்ளபடியே ஆண்டவராக இருந்தால் இந்த கள்ளத்தீர்க்கதை செய்யலாம் செவுட்லேயே அப்பு பண்ணி அவன் என்ன பண்ணி ஒழிச்சிருக்கணும்ல. ஏன் ஒழிக்கலை? அப்போ நீங்கள் போய் சண்டை போடணுமா? உடனே நம்மகிட்ட வந்து ஒரு அண்ணன் சொல்கிறார், இவங்களெல்லாம் நம்ம தான் அடித்து ஒழிக்கணும். கிறிஸ்துவ ஜனநாயக ஐக்கிய பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து கள்ளத்தீர்க்க தரிசிகளையெல்லாம் உலகத்திற்கு காட்ட வேண்டும். ஏன் இயேசு காட்டலை அப்படின்னு கேட்டால், இயேசுலாம் காட்ட மாட்டார். இயேசு நம்மளை அனுப்பி காட்ட வச்சுருக்காரு. அப்படியா? இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நிறைய பேர் நிறைய விதவிதமாக போவோம். அப்படியே அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லோரும் நம்ம சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறாங்கன்னா, எல்லோரும் நம்ம படிக்கிற மாதிரி படிக்கிறாங்களா, எல்லோரும் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்களா, எல்லோரும் நம்ம போல உடை உடுத்திக்கிறார்களா? ஆளுக்கு அவனுக்கு பிடிச்சதை செய்வான். ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா எதையுமே பார்க்க மாட்டான். நீங்களோ நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அதான் அவர் சொல்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு சமாதானம் வரும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அதை அவர் சொல்கிறார் பார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. அது என்ன போட்டிருக்காரு? இப்படி இருக்க கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் சபை எதிர்கொண்டிருக்கிற இப்படி இருக்க இந்த வேளையிலே நீங்கள் என்ன செய்யணும் சொல்கிறார் பாருங்க. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இவங்களெல்லாம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு டப்பு வரும், காசு வரும், ஆசீர்வாதம் வரும், பணம் வரும், இதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதுக்காக 4 மாவடிக்கு வந்து காணிக்க போடு, ஜீசஸ் காலுக்கு காணிக்க போடு, இந்த ஊழியக்காருக்கு பணம் அனுப்பு, அந்த ஊழியக்காருக்கு பணம் அனுப்பு, இதுதான் வேலை. அப்போ கிறிஸ்துவனுடைய ஊழியம் எங்கே இருக்குது? அது தெரியாது, எங்கேயோ கிடக்கு. அப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இல்லை, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களை விசுவாசத்தோடே, உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும். ஒருவனுக்கு ஞானம் குறைவாக இருந்தால் எங்கே போய் கேட்கணும்? 4 மாவடியில் போய் கேட்கணும். அதான் நிறைய பேர் இப்போ போகிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? சகலருக்கும் சம்பூர்ணமாய் தரக்கூடிய தேவனிடத்திலே போய் கேட்க கடவுள் இல்லையா? தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். இந்த இச்சை அடக்கம் எங்கே வராதுன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஏன்னா அவருடைய மனது முழுவதும் ஐஸ்வர்யத்திலே இருக்கும். என்னால் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட 5 கோடி ரூபா பணம் இருக்குது, எந்த நாய் வந்தாலும் பார்த்துக்கிறேன். அவருடைய பணம் முழுவதும் அந்த பணத்தின் மீது இருக்கும். இன்னும் யாராவது 2 லட்சம் கொடுத்தா உடனே நாக்கை தொங்கப்பட்டு ஓடுறது. பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும்னு ஓடுறது. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சேர்த்துக்குங்க, எல்லாத்தையும் சேர்த்து வழங்குங்கள். இவை என்ன பண்ணும்? இவை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றோருமாய் இருக்க ஒட்டாது. அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யார்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அவன் பாக்கியவன் இல்லையா? இன்றைக்கு சபை எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும். நீங்களோ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். தனி ஜெபம் பண்ணு. வேலை உனக்கு கை கூட சத்திய அப்படி சத்திய வேதத்தை தியானித்து தனி ஜெபம் பண்ணு. போட்டு முடிக்கிறார் அந்த வசந்த பாட்டு. தனி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் படிக்கும்போது ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் நடக்கும்போது, வகுப்பில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களோடு கூட அவர் பேசுவார். ஆண்டவரே நான் என்ன இந்த இதை என்ன செய்யட்டும்? ஆண்டவரே அவர் உங்களோடு கூட பேசுவார். மிகப்பெரிய ஆச்சரியமான வழிநடத்தல் உங்களுக்கு கிடைக்கும். யாருமே இந்த உலகம் கண்டிராத சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் இவர் எங்களுக்கு சொல்கிறார், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. எப்போ சமாதானம் இருக்கும்? இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். எந்த சோதனையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார்? சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். அந்த சோதனைகளோடு நான் உங்களோடு கூட இருப்பேன். அதான் நம்ம கொடுத்துருக்குற வாக்குத்தத்தம் இல்லையா? பட் வாட் எவர் மே கம், எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நம்புவேன்,
இயேசு கைவிட மாட்டார் இல்லையா? பீட்டர் இஸ் ஸ்டில் சேயிங் டு ஈச் ஆஃப் அஸ், பி ஹோப்ஃபுல். என்ன வந்தாலும், எத்தனை பொல்லாத தீர்க்கதரிசிகள் வந்தாலும், கள்ள போதகர்கள் வந்தாலும், சபை எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையோடு இருங்கள். த க்ளோரி இஸ் சூன் டு கம். அவர் நிச்சயமாக உங்களை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்துவார். அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். டு யூ ஹாவ் அ greeting தட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ கிஸ் ஆஃப் லவ்? பரிசுத்த முத்தத்தினால் வாழ்த்துகள் என்பதான ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அப்படி இருக்கவில்லை என்றால், இஃப் நாட், வாட் சார்ட் ஆஃப் சிமிலர் greetings could you greet that has the same meaning? உங்களுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு வேறு என்ன விதமான இது போன்ற வாழ்த்துதலை கொடுப்பீர்கள்? நம்முடைய வேலையே தான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியது. பின்பற்றி சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த சபையிலே நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். சபையெல்லாம் ஒரு போக்கு போனால் நம்ம ஆண்டவருடைய பாதையில் போகணும். அப்போ இந்த சபையில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்? சபை உள்ளபடியே தேவனுடைய பாதையிலே போகிறதா? நாம் உள்ளபடியே தேவனுடைய பாதையிலே போகிறோமா? அப்போ என்ன பண்ணணும்? இன்றி முரண்பாடு உள்ளவர்கள் மத்தியில் தான் நாம் சகோதர சிநேகத்தை காண்பிக்க முடியும். இருட்டான இடத்துல தான் நம்ம லைட்டு போடணும். ஏற்கனவே ஃபோக்கஸ் லைட் இருக்கிற இடத்துல நீ ஃபோக்கஸ் லைட்லாம் போட வேணாம் இல்லையா? அதுதான் இங்கே சொல்ல வர்றார். ஆகவே நம்பிக்கை இல்லாத காலங்களிலே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். சமாதானம் இல்லாத காலங்களிலே நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள் என்பதுதான் இன்றைய தியானம். சரியா?